ஒரு டைம் பலாப்பழ சீசன் வந்தோடனே வாங்கிட்டு வந்து வீட்டில் வெட்டுறதுங்க. லாஸ்ட்டு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. ஒரு டைமும் நாங்களும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஆனால் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுறது, ரொம்ப ஹீட் ஆயிடுறது, ஓவராக பழுத்துறது, அந்த மாதிரி ஒரு டைமே சாப்பிடவே முடியறதில்ல. எடுத்து எடுத்து வேஸ்ட்டாக தான் போடுறது. சரி, இந்த டைமாவது நல்லதாக வாங்கிட்டு வரணும்னு சொல்லி கடைக்காரங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு டைம் வாங்கி வீணாக போயிடுதுன்னா ஏமாந்துடுறோம்னு சொல்லி தான் நாங்கள் இந்த பழத்தை கேட்டு வாங்கிட்டு வந்தோம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த வேற ஒரு பழத்தை எடுத்து கொடுத்தாங்க. சரி, நாங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும்னு நினச்சி வாங்கிட்டு வந்து வீட்டில் வெட்டினா அது வந்து மாடு சாப்பிட்டா கூட தூணு துப்பிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு நராக இருக்குது. அவ்வளோ ஒஸ்ட்டான பழம் இருக்குது. காசு கொடுத்து தான், அவங்க சொல்கிற காசை கொடுத்து நம்ம வாங்க ரெடியாக இருக்கோம். அப்போ நம்ம அதுக்கு தகுந்ததை அவங்க கொடுக்கலாம்ல. இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா அந்த பலாப்பழ கொட்டை மட்டும்தான் மிஞ்சிச்சு. இந்த பலாப்பழ கொட்டையை பார்த்திங்கன்னா 400 ரூபாய் கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கு சமம்.